There in their presence he was transfigured. Mark 9:2. அங்கே அவர்கள் முன் அவர் தோற்றம் மாறினார். இது கிறிஸ்து வழங்கும் வாழ்வு தரும் நற்செய்தி. கிறிஸ்துவே உமக்கு புகழ். இயேசுவில் அன்பார்ந்த சகோதர சகோதரிகளே, அன்பார்ந்த தொலைக்காட்சி விசுவாசிகளே, முற்காலம் முக்காலத்தோடு கை குலுக்க மோயிசனோடும் எலியாவோடும் உரையாடினார் இயேசு. முற்காலம், த பாஸ்ட், முன்னால் வாழ்ந்தவர்கள் மோயிசனும் எலியாசும். முக்காலத்தோடு, 3 காலங்கள், த பாஸ்ட், த பிரசன்ட் அண்ட் த ஃபியூச்சர். கடந்த காலம், எதிர்காலம், நிகழ்காலம். இந்த 3 காலமும் ஆக இருக்கின்றவர் இறைவன். நேற்றும் இன்றும் என்றும் மாறாதவராக இருக்கின்ற கடவுள் நம் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து அந்த பழங்காலத்தில் வாழ்ந்த மோயிசனோடும் எலியாவோடும் உரையாடினார். அதனுடைய அர்த்தம் என்ன? நான் காலங்களை கடந்தவர் என்பது முதல் அர்த்தம். இரண்டாவது, எலியாசை விட மோயிசனை விட பெரியவர் என்பது அடுத்து வருகின்ற மிகப்பெரிய விளக்கம். ஆக ஆண்டவர் இயேசு கிறிஸ்து சரித்திரத்தை 2ஆக பிரித்தார் என்று நமக்கு தெரியும். பழைய ஏற்பாடு, புதிய ஏற்பாடு. ஆண்டவர் இயேசு கிறிஸ்து மத்தியில் இருக்கிறார். இன்று நாம் தேதியை கிழிக்கும் பொழுது, நிர்ணயிக்கும் பொழுது, கணிக்கும் பொழுது இயேசுவை மையமாக வைத்துத்தான் இந்த காலம் கணிக்கப்படுகிறது, காலண்டர் கிழிக்கப்படுகிறது. ஆண்டவர் இயேசு கிறிஸ்து சரித்திர நாயகன். சரித்திரத்தை 2ஆக பிரித்து கிறிஸ்துவுக்கு முன், கிறிஸ்துவுக்கு பின் என்று, பிஃபோர் கிரைஸ்ட் அண்ட் இன் த இயர் ஆஃப் த லார்ட். பிஃபோர் கிரைஸ்ட் உடனே ஆஃப்டர் கிரைஸ்ட் என்று சொல்லக்கூடாது. பிசி, ஏசி இல்லை. பிசி பிஃபோர் கிரைஸ்ட், ஏடி இன் த இயர் ஆஃப் த லார்ட். இயேசுவை மையமாக வைத்து அன்றையிலிருந்து கணக்கிடப்படுகின்ற காலண்டர் தேதி. ஆக சரித்திரத்தின் நாயகன், சரித்திரத்தின் மையம் நம் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து. எனவே அப்படிப்பட்ட சொல்லானவர், the word became flesh, வார்த்தை மனு உருவானார். அந்த சொல்லானவரின் சொல் கேட்பவர் உன்னதத்தை உணர்வர். அவருடைய வார்த்தையை கேட்டேன் என்றால், கடைபிடித்தேன் என்றால், நான் உன்னதத்தை, மிக சிறந்ததை உணர முடியும், பெற முடியும். ஆக ஒரு நல்ல ஒரு மாணவனுக்கு, ஒரு சிஷ்யனுக்கு அழகு குரு சொல்வதை கேட்டு மதித்து நடத்தல், ஆசிரியர் சொல்வதை கேட்டு நடத்தல். அதே போன்று இயேசு கிறிஸ்துவின் உண்மையாக சீடராக இருத்தல் வேண்டும். சீடன் வேறு, தொண்டன் வேறு. சீடன்னா யாரு? தொண்டன்னா யாரு? சீடன் என்றால் குருவுக்கு முழுமையாக கீழ்ப்படிந்து அவருடைய விருப்பத்தையும் நிறைவேற்றுவது, அவர் சொல்படியும் நடப்பது. தொண்டன் இன்றைக்கு இருப்பான், நாளைக்கு மாறுவான். 100 ரூபா கொடுத்தா இங்கே தொண்டன், 200 ரூபா கொடுத்தா இன்னொருத்தருக்கு தொண்டன், 300 ரூபா கொடுத்தா 3வது ஆளுக்கு தொண்டன். அல்லது சாராயம் கொஞ்சம் மிளி கூடுமானால் தொண்டன் மாறிக்கொண்டே இருப்பான். அல்லது பிரியாணியும் சேர்த்து வருகிறது என்றால் 4வதாகவும் போவான். யார் கட்சி? நீ இந்த கட்சியா அந்த கட்சியா? எந்த கட்சியும் இல்லை, சோத்து கட்சி. எந்த கட்சி நிறைய சோறு போடுதோ அந்த கட்சி, அவன்தான் தொண்டன். சீடன் அப்படி அல்ல. வாழ்ந்தாலும் நான் ஆண்டவரோடு, இறந்தாலும் நான் ஆண்டவரோடு என்று புனித சின்னப்பர் கூறினார் அல்லவா? அத்தகைய மனநிலை. நான் வறுமையிலும் வாழ்வேன், வளமையிலும் வாழ்வேன், என்னவரினும் ஏற்பேன். அத்தகைய மனநிலை கொண்டவன் தான் உண்மையான சீடன். ஆக நாம் எல்லாம் இயேசுவுக்கு சீடர்களாகத்தான் இருக்கிறோம், இருக்க வேண்டும். தொண்டர்கள் அல்ல, மாறிக்கொண்டு இருப்பவர்கள் அல்ல. நாளொன்று கட்சி ஒன்று, நாளொன்று வேஷம் ஒன்று என்று இருப்பதெல்லாம் பட்டவர்த்தனமான அவமானம். மனிதனுக்கு இருக்க வேண்டியது சொல், அந்த சொல்லை கடைபிடிக்க வேண்டிய செயல்பாடு. இதுதான் ஒரு மனிதனை
மனிதனாக உயர்த்தி காட்டுகிறது. இன்று ஒரு சொல், நாளைக்கு ஒரு செயல்பாடு என்று அல்ல. Only faith can guarantee the blessings that we hope for or prove the existence of realities that are unseen. எபிரேயருக்கு எழுதப்பட்ட திருமுகம் 11:1. நம்பிக்கை என்பது நாம் எதிர்நோக்கி இருப்பவை கிடைக்கும் என்னும் உறுதி, கண்ணுக்கு புலப்படாதவை பற்றி ஐயமற்ற நிலை. இதுதான் உண்மையான விசுவாசம், நம்பிக்கை. எதுவென்று தெரியாது, இருப்பினும் நான் நம்புகிறேன். என்னவென்று புரியாது, இருப்பினும் நான் நம்புகிறேன். அதுதான் உண்மையான விசுவாசம், நம்பிக்கை. உதாரணமாக நம்முடைய திருச்சபை சொல்லுகின்ற அந்த விசுவாச கோட்பாடு, அந்த விசுவாச கோட்பாடுகளை எல்லாம் நாம் பார்க்க முடியாது. பரலோகத்தையும் புலோகத்தையும் படைத்த எல்லாம் வல்ல பிதாவாகிய சர்வேஸ்வரனை விசுவசிக்கிறேன். படைச்சதை நீ பார்த்தியா, நான் பார்த்தனா? யாரும் பார்த்திருக்க முடியாது. நம்ப வேண்டுமா? நம்ப வேண்டும். ஏனென்றால் அந்த படைப்பு பொருட்களை பார்த்து படைத்தவனை நாம் அறிந்து கொள்ள முடியும். இப்படியாக விசுவாச பிரமாணத்தில் வருகின்ற அந்த கோட்பாடுகளாகட்டும் கொள்கைகளாகட்டும், அதில் ஒன்றுமே கருத்தில் எண்ணத்தில் காண முடியாத கோட்பாடுகளையும் நான் ஏற்றுக்கொள்கிறேன். உதாரணமாக தேவதாயினுடைய விண்ணேற்பு, தி அசம்ஷன் ஆஃப் த பிளஸட் வர்ஜின் மேரி, தெரியாது, ஆனால் திருச்சபை சொல்லுகிறது, ஏற்றுக்கொள்கிறேன். ஆண்டவரே ஒரு வார்த்தை சொல்லும், என் ஊழியன் குணமடைவான், விசுவாசம். ஆண்டவரை பார்த்து அதே ஒரு வல்லமையை ஆண்டவர் இயேசு கிறிஸ்து திருச்சபைக்கு கொடுத்திருக்கிறார். அந்த சாவிகளை கொடுத்து மோட்சத்தின் திறவுகோள்களை உனக்கு கொடுக்கிறேன். எதையெல்லாம் நீ கட்டுவாயோ அது பூலோகத்தில் கட்டப்படும், எதெல்லாம் நீ அவிழ்ப்பாயோ அவைகள் அவிழ்க்கப்படும் என்ற பாவ கட்டுகளை அவிழ்க்கவும் கட்டவும் அதிகாரத்தை திருச்சபைக்கு கொடுத்திருக்கிறாரே, அது உண்மையான அதிகாரம். எந்த கோர்ட்லையும் போய் கேஸ் போட முடியாது. Without faith we are stained glass in the dark. stained glassனா கலர் கண்ணாடிகள். இந்தியாண்டவர் கோயில்ல அந்த சுற்றி இருக்கக்கூடிய மிக சிறந்த அழகு அந்த கோவிலுக்கு கொடுப்பது இந்த ஸ்டெயின்டு கிளாஸ். உள்ளே வெளிச்சம் இருந்தால் வெளியே அந்த புனிதர்கள் மிளிருவார்கள். பகல் நேரத்தில் சூரிய வெளிச்சத்தினால் உள்ளே மிளிர்வார்கள். கோவிலுக்குள்ளே சென்றால் அந்த புனிதர்களை காணலாம். அருமை. அதை ஒரு தாய் தன் பிள்ளைக்கு விளக்கம் கொடுக்கிறார். அந்த பிள்ளை கேட்குது, அம்மா who is a saint? எல்லாருக்கும் செயின்ட்னு போட்டிருக்குதே, சென்ட் ஆக்னஸ், சென்ட் பீட்டர், சென்ட் தாமஸ் என்று வரிசையா போட்டிருக்குதே, செயின்ட்னா யாருமா? அந்த தாய் அந்த இடத்தில் என்ன விளக்கம் கூறுகிறாள் பாருங்கள். A saint is one who receives the light and passes it on. ஒரு புனிதர் இறைவனிடமிருந்து ஒளியை வாங்கி தனக்கு வைத்துக் கொள்ளாமல் பிறருக்கு கொடுப்பவர் தான் செயின்ட். ஸ்டெயின் கிளாஸ் அப்படிதான் பண்ணுது. சூரிய வெளிச்சத்தை வாங்கி உள்ள பார்த்தா பிரகாசமா இருக்கு, அல்லது உள்ளே விளக்குகள் எரிகின்றன, வெளியில இருட்டாக இருக்கிறது, வெளியில் பார்த்தால் அழகாக அந்த புனிதர்கள் தெரிகிறார்களே. இந்த ஒளியை பிறருக்கு கொடுப்பேன், நான் பெற்ற பெருவாழ்வை பிறரோடு பகிர்வேன், நான் பெற்ற விசுவாசத்தை பிறரோடு பகிர்ந்து கொள்வேன் என்பதுதான் உண்மையான கிறிஸ்துவ வாழ்க்கை. நம்பிக்கை இல்லாவிடில் நாம் கரைபடிந்தவர்கள், இருளில் இருக்கும் கண்ணாடி. இருளில் கண்ணாடி இருந்தால் ஒன்றும் தெரியாது. அதுபோன்று நம்முடைய நம்பிக்கை மங்கி இருந்தால், சுடர்விட்டு எரியாமல் இருந்தால் அதனால் எத்தகைய பயனும் இல்லை. To properly walk one's way, it takes one to know first somehow the target one is aiming at. Saint Thomas Aquinas. ஒருவர் வழியில் ஒழுங்காக நடக்க வேண்டுமானால் முதலில் அவரை பற்றி அறிந்திருக்க வேண்டும். எப்படியோ நாம் அடையவிருக்கும் குறிக்கோளை அடைய வேண்டும். என்னுடைய குறிக்கோள் சென்னைக்கு போக வேண்டும். அப்ப இங்கிருந்து நான் சென்னைக்கு போகணும்னா வடக்கு பக்கம் என்னுடைய பயணம் அமைய வேண்டும். ஏனென்றால் சென்னை இங்கிருந்து வடக்கு பக்கம் இருக்கிறது.
அதுதான் குறிக்கோள் என்றால் அந்த பக்கத்தில் என்னுடைய பயணம் அமையும். அது ஒருவேளை இப்படி கிராஸாக போகுதா, நேராக போகுதா, கடல் வழி போதா, ரயில் வழி போதா, எந்த வழி போனாலும் நான் வடக்கு நோக்கி செல்ல வேண்டும், சென்னை இருக்கின்ற திசையை நோக்கி செல்ல வேண்டும். இதை விடுத்து சென்னை இந்த பக்கம்தான் இருக்குது அப்படின்னு நான் தெற்கு நோக்கி போனால் எவ்வளவு தூரம் போனாலும் போய் சேர முடியாது. நம்முடைய குறிக்கோள் விண்ணக பயணிகள் நாம். நிறைவாழ்வை நோக்கி செல்லுகின்ற நம் பயணமானது இறைவனை அடையக்கூடிய பயணமாக இருத்தல் வேண்டும். அதற்காக நம் பயணம் அமைய வேண்டும். In the silence, the world which our words have attempted to classify, to control, and even to despise, because they could not contain it, comes close to us, for silence teaches us to know reality by respecting it where words have defiled it. Thomas Merton. அமைதியில் இந்த உலகம் நம் வார்த்தைகளால் இனம் பிரிக்க, ஆளுமைப்படுத்த, மேலும் தாழ்மைப்படுத்த, ஏனெனில் அவர்கள் அதனால் திருப்தி அடையாமல் நமக்கு அருகில் வருகின்றனர். ஏனெனில் அமைதி உண்மையை புரிந்து கொள்ள கற்றுக் கொடுத்து வார்த்தைகளின் உயர்வை புரிய வைக்கிறது. நீங்கள் மனசுக்குள்ளார நினச்சிக்கலாம், தமிழும் புரியல, ஆங்கிலமும் புரியல, கடினமான வார்த்தைகள். ஏனென்றால் இந்த புனிதர்கள் எல்லாம் லேசுப்பட்டவர்கள் அல்ல, ஆழமானவர்கள். ஆகவே அவர்களை கருத்தை சொல்லும் பொழுது அது கதையாக இருக்காது, புரிந்து கொள்ளக்கூடிய வகையில் எளிமையாகவும் இருக்காது. ஏனென்றால் ஆழ்ந்த கருத்துக்களை சிந்தித்து தியானித்து அவர்கள் சொல்வதினால் அதை புரிந்து கொள்ள நமக்கு இன்னும் சற்று ஆழமும் பொறுமையும் தேவை. ஆகவே இந்த அமைதியிலே, ஆகவே இப்பொழுதெல்லாம் மெடிடேஷன் என்பது ஒரு நகைச்சுவையாக போய்விட்டது. அதுவும் மெரினாவுக்கு போய் மெடிடேஷன்னா பிரளயம் நடக்க போகுதுன்னு அர்த்தமா. கண்ணை மூடி ஒரு மெடிடேஷன், உடனே அடுத்தது என்ன பிரளயம் நடக்க போகுது. நான் அதை பற்றி ஒரு ஜோக்கு ஏற்கனவே சொல்லியிருக்கேன் நினைக்கிறேன். ஒரு வீட்டுக்காரரு வெளியில் உட்காந்து கண்ணை மூடி தியானம் செஞ்சாராம். அவருக்கு என்ன, சரி தியானம் செஞ்சால் நமக்கு ஒரு தெம்பு கிடைக்கும், ஒரு தைரியம் கிடைக்கும், மனைவியை ஏற்று பேசலாம் அப்படின்னு சொல்லி தியானம் செஞ்சாராம். மனைவி உள்ளேருந்து கத்துறாங்க பையன்கிட்ட, டேய் உங்கள் அப்பனை வந்து சீக்கிரம் படுத்து தூங்க சொல்கிறா, வெளியில் உட்காந்து தூங்கி விழுந்துக்கிட்டு இருக்கிறார் அப்படின்னு. அவர் தியானம் செய்கிறாரா தூங்கி விழுகிறாரா எனக்கு ஒன்றும் கவலை இல்லை என்கின்ற வகையில் இருக்கலாம். அல்லது நம்முடைய தியானம் தூங்கி விழுகிற தியானமாக இருந்தால் நாங்கள் செமினரியில் குருமடத்தை சொல்லுவோம், அது சென்ட் பீட்டர்ஸ் மெடிடேஷன். சென்ட் பீட்டர்ஸ் மெடிடேஷன் சூசையப்பர் ராயப்பருடைய தியானம் என்றால் அந்த மறுரூப காட்சிக்கு முன்னால் அவர் அல்லது செவிக்க சென்ற பொழுது எல்லாம் தூங்கிட்டு இருந்தாங்க. ஏசு வந்தார், என்ன இன்னும் தூங்குறீர்களா, 1 மணி நேரம் என்னோடு விழித்திருக்க முடியாதா அப்படின்னு கேட்டார் இல்லையா. அதனால் அது ராயப்பருடைய மெடிடேஷன்னா தூக்கம்னு அர்த்தம். ஆக தூக்கம் அல்ல, ஆண்டவர் மீது கொண்டு இருக்கிற நம்பிக்கை ஆழமான நம்பிக்கையாக இருக்க வேண்டும். முழந்தாள் இருப்போம், ஜெபிப்போம். Lord Jesus, help us to listen faithfully to your word. By our obedience to it may we bring joy to others. ஆண்டவராகிய இயேசுவே, உம் அருள் வாக்கை விசுவாசத்துடன் கடைபிடிக்கவும் கீழ்ப்படியவும் அதனால் உமக்கும் பிறருக்கும் மகிழ்ச்சியை கொண்டு வர மருளும். எல்லாம் வல்லவரே, நல்லவரே, உம்மை போற்றுகிறோம், புகழ்கிறோம், நன்றி கூறுகின்றோம், ஆராதிக்கின்றோம். தேவரே தாமே இந்த நற்கரணிலே எமக்காக விற்றிருக்கின்றீர். உமக்கே நன்றி, துதி, தோத்திரம், புகழ், மகிமை உண்டாவதாக. நீர் எம்முள் வந்து எம்மை திடப்படுத்தி எமக்கு வேண்டிய தெளிவை கொடுத்து நாங்கள் உம்முடைய சொற்களை ஏற்று கடைபிடிப்பவர்களாக, வாழ்பவர்களாக, வழிநடப்பவர்களாக இருக்கச் செய்திருளும். உம்முடைய சொற்களை கேட்டு நடந்தால் நாங்கள் சுபிட்சம் பெறுவோம், நலம் பெறுவோம், வளம் பெறுவோம், நல்ல சுகத்தை பெறுவோம் என்று நம்பிக்கையுடனும் விசுவாசத்துடனும் உம்மை பார்த்து ஜெபிக்கின்றோம். இந்த வல்லமையான ஆராதனையில் பங்கு பெறுகின்ற நாங்கள், தொலைக்காட்சி ஊடகங்கள் வழியாக பங்கு பெற்று கொண்டு இருக்கிற ஏராளமான மக்கள், உள்நாடு வெளிநாடு அருகில் வெகு தொலைவில் என்று பல வகைகளிலே
பங்கு பெற்றிருக்கிற மக்களை நீர் ஆசீர்வதியும். அவருடைய உள்ளத்திலும் இல்லத்திலும் தெய்வீக ஒளி கமழ்வதாக, அதனால் இருள் அகழ்வதாக, தீமை தீவினை அனைத்தும் பேயினுடைய வினைகள் அனைத்தும் புறமுதுகிட்டு ஓடச் செய்திருளும். ஆண்டவரே, நாங்கள் உம்முடைய பிள்ளைகள், உமது அன்பு மக்கள், நீர் எங்கள் தேவன். ஆகவே உம்முடைய படைப்புகள் நாம். ஆகவே நீர் எங்கள் கடவுளாக இருந்து எம்மை வழிநடத்துகின்ற அந்த வழிகாட்டுமைக்காக நன்றி கூறுகின்றோம். உம்முடைய கரம் பிடித்து நாங்கள் வழிநடக்க ஆசைக்கின்றோம். எங்களை கண்மணி போல பாதுகாத்திரலும், உள்ளங்கையில் தாழ்ந்தருளும். எங்களை எல்லாம் பெயர் சொல்லி அழைத்த தேவனே, உமக்கே நன்றி துதி தோத்திரம் என்றும் கிடைப்பதாக. அனைவருக்காகவும் ஜெபிக்கின்றோம். யாருக்கெல்லாம் ஜெபிக்க கடமைப்பட்டிருக்கிறோமோ அவர்களுக்காக ஜெபிக்கின்றோம். எங்களுடைய தமிழ்நாட்டின் அரசியல் சூழ்நிலைகளை எல்லாம் பார்க்கும் பொழுது அதைரியமும் அவிசுவாசமும் விரக்தியும் மேலிடுகிறது. இப்படிப்பட்ட சூழ்நிலையிலே எங்களை நீர் திடப்படுத்தியறலும், நல்ல வழிகளை எங்களுக்கு காட்டியறலும். திடமான உறுதியான கொள்கை பிடிப்புள்ள தலைவர்களை உருவாக்குவதற்கு வேண்டிய சூழ்நிலைகளை ஏற்படுத்தியறலும். வெறுமனே சுயநலத்திற்காகவும் சுய லாபத்திற்காகவும் அவர்கள் தலைவர்களாக இருக்காமல் மக்களுடைய பணிக்காக இருக்க வேண்டும் என்பதிலே இந்த சுரண்டல் ஊழல் இவைகளிலிருந்து விடுபட வேண்டுமாய் ஜெபிக்கின்றோம். நல்ல தலைமையை தாரும். இவர்களுக்கெல்லாம் உம்முடைய ஆசிரை வேண்டி நிற்கின்றோம். ஏற்று வரமருளும் இறைவா, காக்கும் கரங்களினால். ஆமென்.